இந்த வாரத்தின் முதல் எக்ஸ்பெக்டட் சினிமா இந்தியன் 2 படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஒரு ஸ்பாய்லர், கமல் திரும்ப திரும்ப இந்தியன் 3 அதுக்கு தான் நான் வெயிட் பண்றேன், அது வந்து வேற லெவல் அப்படின்னு எல்லா ப்ரோமோலையும் ஏன் சொன்னார் அப்படிங்கிறது வந்து படம் பார்க்குறப்ப அவ்வளோ நல்லா புரிஞ்சு. கமல் படங்கள், கமல் பேசுவது சில டைம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ புரியாது அப்புறமா புரியும்னு. அது இந்தியன் 2 பார்க்குற எல்லாத்துக்குமே கமல் ஏன் இந்த இந்தியன் 3 அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணாரு அப்படிங்கிறது புரியும். படம் முடிஞ்சு அந்த 3 மணி நேரம் நீங்கள் தாக்கு பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதற்கு பிறகு இந்தியன் 3 ட்ரெய்லர் வருது. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ட்ரெய்லர், அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்க. தயவு செஞ்சு எந்திரிச்சிடாதீங்க, பின்னாடி இருக்கவங்களுக்குலாம் மறைக்கும். அதனால அந்த 3 நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையில் அப்பாடா பரவாயில்லையே அப்படிங்கிற எண்ணம் கூட வரலாம். உண்மையாக அது நல்லா தான் இருக்குது. சரி, இந்தியன் 2க்கு வருவோம். இந்தியன் படம் வந்து ஒரு 25 வருஷம் ஆயிடுச்சு. இது தமிழ்நாட்டில் நிறைய லஞ்சம், ஊழல், இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகள் இருந்து தான் இருக்குது. இந்தியன் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு 4 கிட்ஸ் அதே மாதிரி இந்தியன் மாதிரியே செஞ்சா அவங்கவுங்க வீட்டிலலாம் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்தியன் 2 படத்துடைய ஸ்பாய்லர் இல்லாத ஒன்லைன். சித்தார்த், ரிஷி, ஜெகன், பிரியா பவானி சங்கர் 4 பேருமே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து லட்ச லைக்ஸ் வருது, வியூஸ் வருது. சமூகத்துக்கான அரிய வகை கருத்துக்கள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சின்ன சின்ன ஊழல் ஆரம்பிச்சு செவுத்துல ஒன்ஸ் போகிற பையன்லேருந்து எல்லாத்தையும் பிடிச்சி இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நம்மளால சரி பண்ண முடியலையே, ஏன் சரி பண்ண முடியல அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு கேள்வி வருது. நம்ம சின்ன வயசாக இருந்தப்போ சக்திமான் ஒருத்தர் இருந்தார்ல, இந்தியன் ஒருத்தர் இருந்தார்ல, அந்த மாதிரி வந்து இந்தியன் தாத்தாவை திருப்பி நம்ம தட்டி எழுப்பினோம்னா காஸ்லா டைனோசர் காங் மாதிரி அவர் எங்கேயாவது பதுங்கி இருப்பாரு. அவர் நம்ம தட்டி எழுப்பினோம்னா வெளியே வந்து இந்திய மக்களுக்காக, குறிப்பாக தமிழக மக்களுக்காக சண்டை போடுவார் அப்படின்னு அவரை வந்து கம்பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூப்பிடுறாங்க. தமிழ்நாட்டை கூப்பிட்டோன்னு தான் எல்லா ஸ்டேட்லையுமே கம்பேக் இந்தியன், ஆஓஜி இந்தியன், எல்லா ஸ்டேட்லையுமே கம்பேக் இந்தியன் சொல்றாங்க. இந்தியன் தாத்தா வந்து தட் ஆஃப் தி பூமியெல்லாம் பிரளயம் உடைய அப்படியே வெளியே வர்றாரு. வெளியே வந்தா அவர் வந்து பக்கத்து கண்ட்ரியில ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி அவரை திரும்பி தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. என்னென்ன நடக்குது, என்னென்ன பிரளயங்கள் வெடிக்குது. இந்தியன் தாத்தா அவரோட பையன் சந்துருவை கொண்ட மாதிரி தாத்தா வந்து எல்லாத்துக்கும் அட்வைஸ் கொடுக்குறாரு. அதாவது உங்க வீட்டில் இருக்கிறவங்களையும் நீங்க இதே மாதிரி பிடிச்சி கொடுத்தீங்க அப்படின்னா நாடு நல்லா இருக்கும், நாடு நல்லா இருந்தா நாம நல்லா இருப்போம் அப்படின்னு ஐடியாவை கொடுக்க, அடடே இது நல்லா இருக்கே அப்படின்னு சித்தார்த் யோசிச்சு, வாப்பா நம்மளும் கேமரா எடுத்துட்டு சுத்துவோன்னு சித்தார்த், பிபிஎஸ் எல்லாரும் கேமரா எடுத்துட்டு சுத்துறாங்க. அதுல என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான் படம். படத்துல நல்லா இருந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, விவேக்கை நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறோம். வி சீரியஸ்லி மிஸ் ஹிம். அவர் ஒரு 2-3 சீன்ஸ் வந்து அவர் சொல்ற ஜோக்ஸ் வந்து உண்மையாக நல்லா இருந்துச்சு படத்துல. அதற்கு பிறகு படத்துல கொஞ்சம் நல்லா இருந்த விஷயம் இந்த படம் எதற்கு முதல்ல 2 பாகம் அப்படிங்கிற கேள்வியே வந்து படம் பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமே தோணிட்டே இருந்துச்சு. ஏன்னா சங்கர் சார் திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தது வந்து, இந்த முழு இலையில இருக்கிற இந்த 18 டிசைனால ஒரு டிசை கூட எடுத்து வெளியே வைக்க முடியலங்க, ஒன்னொன்னு முத்துங்க அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருந்தாரு எல்லா ப்ரோமோலையும். படம் பார்க்குற ஒரு ஆடியன்ஸுக்குமே வந்து, ஏன்பா தயவு செஞ்சு இதெல்லாம் தூக்கியிருப்பா, சத்தியமா முடியலப்பான்ட்டு, நம்மளை விட்டா கூட இதுதான்ப்பா இந்த டூல் வெட்டி கொடுங்க அப்படின்னு கத்திரிக்கோளை கொடுத்தா நாமளே ஒரு 1.5 மணி நேரத்தில் இந்த இந்தியன் 2 என்னும் அற்புத காவியத்திலிருந்து தூக்கியிருப்போம். இதுல நம்ம கிளைமேக்ஸ் வர்றப்பதான், இதுதானே இன்டர்வல், இது ஏன் கிளைமேக்ஸ்ல வச்சிருக்க அப்படின்னா, நாங்க பின்னாடி 3rd பார்ட் வச்சிருக்கோம்ல அப்படின்னு. பாஸ் அது இந்த படத்தோட 2nd பார்ட் பாஸ், அது எனக்கு தெரியாது. 6 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்கு, 3 மணி நேரத்தை இப்ப பாரு, 3 மணி நேரத்தை 6 மாசம் கழிச்சு பாரு அப்படிங்கிறத வந்து சங்கர் சார் நம்பியிருக்காரு, கமல் சார் நம்பியிருக்காரு, எதுவும் இங்க மாறலையேன்னு சித்தார்த் சாரும் நம்பியிருக்காரு. அவங்களும் நம்ப வேண்டியதா போச்சு. பட் சீரியஸ்லி இந்த படம் ரொம்பவே, எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் லோயர் பண்ணி போனாலும் அதை விட ஒரு மோசமான ஒரு அவுட்புட்டாக இருக்குது. சங்கர் சாருக்கு, ஏஆர் முருகதாஸ் சாருக்கு, இன்ன பிற இந்த சமுதாயத்தை திருத்திய தீர்வேண்டா அப்படிங்கிற டேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஃப்ரீபீஸ் அப்படிங்கிறது மேலே இன்னுமே ஃப்ரீபீஸை ஒழிச்சோம் நாடு முன்னேறிடும். அதெல்லாம் இப்போ வாட்ஸ்அப்பில் வந்தால் கூட எல்லாரும் சிரிக்கிறாங்க சார் அப்படின்னாலும் இன்னும் சங்கர் சார் அதை நம்பலை. இதெல்லாம் தாண்டி வர்மக்கலை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து வர்மக்கலைக்கு கேஸ் போட்டுக்கிட்டு இருந்தார், இது எங்களோடதுன்ட்டு. அப்படியாவது இந்த படத்தில் இருக்கிற வர்மக்கலை போஸ்டர்லாம் தூக்கி இருந்தா கூட படம் பார்க்குற மாதிரி இருந்திருக்கும் சார். அது ஒரு ஊறுகாய் மாதிரி, உப்பு மாதிரி அங்கே மூளையில வச்சுட்டு அப்பவே எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்கிற அளவுக்கு தான் இந்தியன்ல இருக்கும். வர்மக்கலை வச்சே ஸ்கிரிப்ட் பண்ணக்கூடாது. அதுவும் வர்மக்கலை ஒரு பக்கம் பேசி அதுக்கப்புறம் வர்மக்கலைனா என்ன தெரியுமான்னு டிஸ்கிரிப்ஷன் சீட்டை கமல் சார் வாசிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த கோபி சுதாகர் ட்ரெயின் வீடியோவில் பேசிக்கிட்டே இருப்பார் ஒருத்தர். அந்த மாதிரி கமல் சார் பேசிக்கிட்டே இருக்கா. அப்படி டைலாக்ஸ் வந்து 1-2 வசனங்கள் தவிர எதுவுமே பெருசாக செட் ஆகல. வாரிசு அரசியல் மாதிரின்னு ஒரு டைலாக் வருது, அது மட்டும் கொஞ்சம் கேட்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு டைலாக், ஒரு சங்கர் படத்துக்கான ஒரு மாஸ் பிக் பட்ஜெட் மூவிக்கான ஒரு வசனங்கள் இதுதானா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அத்தனை பேர் படத்தில் நடிச்சிருக்காங்க, எந்த சப்ஸ்டன்ஸுமே இல்லை. ஒரே சீனை இந்த ஃபேமிலி வச்சு ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டீங்களா சார், இது பத்தாது சார், சரி அப்போ இந்த ஃபேமிலி வச்சு 5 நிமிஷம் பாருங்க சார், 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சு, அப்போ 3வது ஃபேமிலி வச்சு 5 நிமிஷம் பாருங்க சார், காமன் நேரம் ஃபுட்டேஜ், அப்போ 4வது ஃபேமிலி வச்சு 5 நிமிஷம் எடுப்போன்ட்டு
ஒரு சீனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு திரும்பி அதுக்கு ஒரு 4 பேத்துக்கு அதே சீனை திரும்பி 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 எடுத்திருக்காங்க. இப்படி எடுத்து தான் இந்த ஆந்திரா மில்ஸ்லாம் நம்ம போனால் சோத்த போட்டு நிப்புவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த 3 மணி நேரம் படத்தை நிப்பியிருக்காங்க. படத்துடைய எண்டிங்ல வர்ற அந்த 3 நிமிடம் ட்ரெய்லர் ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த ட்ரெய்லருக்காக இந்த படத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். எனக்கே ஆச்சரியமா இருக்கு, ஒரு 3 நிமிஷம் ட்ரெய்லருக்காக ஒரு படத்தை பார்க்கலாமா அப்படின்னா நிச்சயம் பார்க்கலாம். ஏன்னா அந்த ட்ரெய்லர் அவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ அதற்காக படம் பார்ப்பவர்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். கொஞ்சம் லேட்டாக பண்ணீங்கன்னா ட்ரெய்லர் வந்துடும். எஸ், அடுத்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. நன்றி.